ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் இங்கிலீஷில் பேசலைனாலும் இங்கிலீஷில் எழுதியே ஆகணும். காலேஜ் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் தொடங்கி ஆஃபீஸில் ஒரு சின்ன லெட்டர் பேட்ல இருந்து ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் நாம் இங்கிலீஷை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம ரிட்டன் லாங்குவேஜாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இங்கிலீஷை தப்பு இல்லாமல் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக கிராமர் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க: வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், கேன், குட், மஸ்ட். இந்த எல்லாத்தையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குதா? இதை தான் நாம மோடல் ஆக்சிலரிஸ்னு ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருக்கிறோம். நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொல்லலை, ஏன்னா இப்போதான் நீங்க இதை படிக்க போறீங்க. அப்போ யாருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்லயோ இல்ல சஜஷன்ஸ்லயோ வந்து முதல் முறையா நம்ம சேனலை ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த கேள்வி. நாம ரொம்ப காலமா இந்த வில், வுட், ஷால், ஷூட் இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே தேடி அலைஞ்சி புக்ஸ் எல்லாம் புரட்டி நிறைவேற்ற டவுட்ஸ் கேட்டும் புரியாம யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி நிறைய படிச்சுட்டு இருக்கும்போது தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன்லயோ சஜஷன்ஸ்லயோ வந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறோங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. என்ன அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ல ஏதாவது 2 மோடல் ஆக்சிலரிஸை எடுத்து ஒரே சென்டென்ஸ்ல வச்சு எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இல்லாம உங்களால எழுத முடியுமா, பேச முடியுமா? முடியும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. சரி, அப்போ முடியாதா அப்படின்னா உங்களாலையும் 100% முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான். கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் அழுத்தி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. நாம திரும்ப சொல்றது ஒண்ணு தான். கிராம பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ரிட்டன் இங்கிலீஷா இருந்தாலும் சரி, திரும்ப படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரே தடவை புரிஞ்சு படிச்சா மட்டுமே எப்பவுமே மறக்காம ஞாபகம் இருக்கும். இந்த மாடல் ஆக்சிலரிஸை நீங்க வேற எங்கேயுமே தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உத்தரவாதம் நம்ம சேனல் உங்களுக்கு 100% கொடுக்குது. இப்போ வாங்க இதை நாம ஒரே தடவையில தெளிவா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேர்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேர்புங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல மொத்தம் 3 வேலையை செய்யும். 1 ஆக்ஷனை குறிக்கும், அதாவது வினையை குறிக்கும். 2வது அந்த ஆக்ஷனுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது நிலைப்பாட்டை குறிக்கும். 3வது அந்த ஆக்ஷனுடைய மோடை குறிக்கும், அந்த ஆக்ஷன் எந்த விதத்தில் நடந்தது, ஸோ இந்த மோடை குறிக்கும். இப்படி இந்த 3 வேலையை செய்யக்கூடிய வேர்பை நாம் 2ஆக பிரிக்கலான்னு பார்த்துருந்தோம். 1 மெயின் வேர்ப், 2 ஆக்சிலரி வேர்ப். இந்த மெயின் வேர்ப் பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்துட்டோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். நாம் பார்த்த அந்த 3 வேலைகளில் முதல் வேலை இருக்கக்கூடிய ஆக்ஷனை குறிக்கக்கூடியது தான் ஒரு மெயின் வேர்ப், அதாவது மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. மீதி இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் குறிக்கக்கூடியது தான் ஒரு ஆக்சிலரி வேர்போட வேலை. இந்த ஆக்சிலரி வேர்புமே 2ஆக பிரிஞ்சு தான் இந்த 2 வேலையுமே குறிக்குது. அதாவது பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ், மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். அதாவது பிரைமரி ஆக்சிலரிஸ்னு சொல்கிறோம், மோடல் ஆக்சிலரிஸ்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி ஆக்சிலரிஸை பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்துட்டோம். அதாவது பிரைமரி ஆக்சிலரிஸுங்கிறது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை மட்டுமே குறிக்கும், அதாவது ஒரு வேலையோட நிலைப்பாட்டை மட்டுமே குறிக்கும். மோடல் ஆக்சிலரிஸுங்கிறது அந்த வேலையுடைய மோடை குறிக்கும். ஸோ இந்த 2 வேலையுமே 2ஆக பிரிஞ்சு இந்த ஆக்சிலரி வேர்ப் செய்யுது. சரி, இது இப்போ தெளிவாயிடுச்சு. இப்போ அங்கே 2வது இருக்கக்கூடிய இந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் எப்படி ஒரு ஆக்ஷனுடைய மோடை குறிக்குது, அதாவது அந்த ஆக்ஷன் எந்த விதத்தில் நடந்ததுங்கிறத வெளிப்படுத்துதுங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். டெஃபினிஷன் பாருங்க: comes as a helping verb to the main verb, denotes the mode of action in past, present, future. ஸோ இந்த மோடல் ஆக்சிலரி வேர்புங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்போட ஒரு பிரிவுங்கிறதுனால இதுவும் மெயின் வேர்புக்கு ஹெல்பிங் வேர்பாக தான் வரும். அப்படி வந்து ஒரு ஆக்ஷனுடைய மோடு, அந்த வேலையுடைய விதத்தை குறிக்கும், அது எந்த விதத்தில் அந்த வேலை நடந்ததுங்கிறத குறிக்கும். அதுவும் நாம் ரொம்ப காலமாக இது வில், வுட், ஷால், ஷுட் இது எல்லாமே ஃப்யூச்சரில் மட்டுமே வரும்னு பார்த்துருப்போம். அது முற்றிலும் உண்மை இல்லை. இது பாஸ்ட்லேயும் வரும், ப்ரெசண்ட்லேயும் வரும், ஃப்யூச்சர்லேயும் வரும். பாஸ்ட்டில் வரும்போது அந்த ஆக்ஷனுடைய விதத்தை பாஸ்ட் மோடில் குறிக்கும். ப்ரெசண்ட்டில் வரும்போது அந்த ஆக்ஷனுடைய மோடை ப்ரெசண்ட் மோடாக காட்டும். ஃப்யூச்சர் டென்ஸில் வரும்போது இனிமேல் நடக்க போகிற ஆக்ஷனுடைய அது எந்த விதத்தில் நடக்குங்கிறத குறிக்கும். ஸோ இப்படி 3த்துலேயுமே வரக்கூடிய இந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸை நாம் 2ஆக பிரிக்கலாம். 1 பிரைமரி மோடல்ஸ்,
2 குவாசி செமி மோடல்ஸ். நாம் பார்க்கக்கூடிய வில், வுட், ஷால், சுட், மே, மைட், கேன், குட், மஸ்ட் இது எல்லாமே ப்ரைமரி மோடல்ஸில் வரும். அப்போது இந்த குவாசி செமி மோடல்ஸ்னால் என்னன்னு இப்போ நம்ம குழப்பிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய வீடியோஸில் இதை தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ரைட்டிங் ஏ ஸ்டோரி. அவன் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கிறான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நவ் ஹீ கேன் ரைட் ஏ ஸ்டோரி. இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அவன் எழுதிட்டு இருக்கிறான். ஸோ இஸ்ங்கிறது இந்த இடத்துல ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப், இருத்தல் நிலையை மட்டுமே குறிக்கிறது, அதாவது நிலைப்பாட்டை குறிக்கிறது. அவனால் எழுத முடிகிறது அப்படிங்கக்கூடிய கேன் அப்படிங்கக்கூடிய வேர்டு இந்த இடத்துல மோட. ஸோ இப்படி தான் நாம் ப்ரைமரி ஆக்சிலரிஸை ஒரு வேலையோட நிலைப்பாட்டை குறிக்கிறதுக்கும் மோடல் ஆக்சிலரிஸை அந்த வேலையுடைய மோட் விதத்தை குறிக்கிறதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த 2 சென்டென்ஸுமே ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. ஹீ இஸ் ரைட்டிங்கும் நவ் ஹீ கேன் ரைட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஆனாலுமே இந்த கேன்ங்கக்கூடிய ஒரு மோடல் ஆக்சிலரிவோ ப்ரெசண்ட்டில் வந்திருக்குது. ஸோ இதை தான் நம்ம முதல்லையே சொன்னோம். இந்த மோடல் ஆக்சிலரிஸுங்கிறது ப்ரெசண்ட்லேயும் வரும், ஃப்யூச்சர்லேயும் வரும், பாஸ்ட்லேயும் வரும். அது எப்படி பாஸ்ட்டில் வரும் இப்போ பார்த்துடலாம். ஹீ ரவுட் ஏ ஸ்டோரி. இந்த இடத்துல ரவுட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். அவன் ஒரு ஸ்டோரி எழுதுனான், ஒரு கதை எழுதுனான். ஆனால் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ குட் ரைட் எ ஸ்டோரி. அவனால் ஒரு கதை எழுத முடிந்தது. ஸோ இதுவுமே பாஸ்ட்டில் தான் வந்திருக்குது. அவன் ஒரு கதை எழுதினானுங்கிறதும் பாஸ்ட் தான், அவனால் ஒரு கதை எழுத முடிஞ்சதுங்கிறதும் பாஸ்ட் தான். ஸோ இப்படி இந்த மோடல் ஆக்சிலரிஸ் பாஸ்ட்லேயும் வரும், ப்ரெசண்ட்லேயும் வரும், ஃப்யூச்சர்லேயும் வரும். சரி, இப்போ வாங்க இந்த வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட் இந்த எல்லா மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸையுமே எப்படி நாம் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறோங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். வில், இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ வில் ரைட் ஏ ஸ்டோரி. இப்படி வந்தால் இது எந்த மோடை குறிக்குது அப்படின்னா, அவன் கதை எழுதுவான் அப்படிங்கக்கூடிய மோடை குறிக்குது. எழுதுவான். ஸோ எழுதுறதுங்கிறது சாதாரண நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். இதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்பாக இந்த வில்லுங்கக்கூடிய மோடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து அவன் ஒரு கதை எழுதுவான் அப்படிங்கக்கூடிய மோட். ஸோ இதுதான் இந்த மோடல் ஆக்சிலரி வேர்போடைய வேலை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வுட். ஹீ வுட் ரைட் ஏ ஸ்டோரி. ஸோ இந்த வுட்டுங்கிறது பாஸ்ட் மோடில் வந்திருக்குது. அதாவது அவன் ஒரு கதை எழுதியிருப்பான். ஸோ இந்த இடத்துல சின்ன வித்தியாசம் இருக்குது. எழுதுவான்ங்கிறதும் எழுதியிருப்பான்ங்கிறதும் கண்டிப்பாக வேறு மீனிங்கில் தான் வரும். எழுதுவான்ங்கிறது இனிமேல் நடக்கக்கூடிய ஆக்ஷன். எழுதியிருப்பான் அப்படிங்கிறது ஏற்கனவே அவன் எழுதியிருப்பான். ஸோ இது பாஸ்ட் மோடை குறிக்குது. எது எப்படியோ இந்த குழப்பம் உங்களுக்கு இப்போ வேண்டாம். இது எல்லாத்தையுமே நாம் தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்த்துடலாம். இப்போதைக்கு நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது வில்லுங்கிறது அவன் ஒரு கதை எழுதுவான். ஸோ ஃப்யூச்சரில் இனிமேல் நடக்கக்கூடிய ஆக்ஷனுடைய விதத்தை மோடை குறிக்குது. வுட்டுங்கிறது அவன் எழுதியிருப்பான், ஏற்கனவே நடந்த பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷனுடைய மோடை குறிக்குது. அடுத்தது பாருங்கள். ஷால். வி ஷால் ரைட் ஏ ஸ்டோரி. நாம் ஒரு கதை எழுதுவோம். ஸோ இங்கேயும் இனிமேல் நடக்க போகிற ஆக்ஷனை தான் குறிக்குது. அதுவும் அதோட மோடை குறிக்குது. எழுதுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மோடை குறிக்குது. இந்த ஷாலுங்கிறது ஐக்கும் விக்கும் மட்டுமே பயன்படுத்த வேண்டியது. இதை ஹீ ஷீ இட் தேக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் இப்படி மாற்றி பயன்படுத்தும் போது அது வேறு ஒரு மோடை குறிக்கும். அது எல்லாத்தையுமே நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்கள். கேன். ஹீ கேன் ரைட் ஏ ஸ்டோரி. அவன் ஒரு கதை எழுத முடியும் அல்லது முடிகிறது.
இது ப்ரெசண்ட்லேயும் வரலாம், ஃப்யூச்சர்லேயும் வரலாம். இனிமேல் அவனால் ஒரு கதை எழுத முடியும்னாலும் சரி, இந்த இடத்துல நவுன்னு போட்டு இப்போ அவனால் எழுத முடியுதுங்கிறனாலும் சரி, இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒன்று தான், முடியும் அப்படிங்கக்கூடிய மோடு, அந்த வேலையுடைய விதம், எழுத முடியும். ஸோ இதுதான் ஒரு கேன் அப்படிங்கக்கூடிய மோடல் ஆக்சிலரியுடைய வேலை, முடியும் அப்படிங்கக்கூடிய விதத்தை உணர்த்துறது. அடுத்ததாக பாருங்கள், குட், முடிந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டை உணர்த்துறது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது மே. எக்ஸாம்பிள் பாருங்கள், வி மே ரைட் ஏ ஸ்டோரி, நாம் ஒரு கதை எழுதலாம். ஸோ எழுதலாம்ங்கக்கூடிய ஒரு மோடை குறிச்சிருக்குது. எழுதுறதுங்கிறது மெயினாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், எழுதலாம், இனிமே எழுதலாம் அப்படிங்கக்கூடிய மோடை குறிக்குது. ஸோ இந்த மேங்கிறது ஃப்யூச்சரில் இனிமேல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், நடக்கலாம், கன்ஃபார்ம் இல்லாமல் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோடை குறிக்கிறது தான் இந்த மேங்கக்கூடிய மோடல் ஆக்சிலரி வேர்ப். ஸோ இப்படிலாம் இது இந்த மாதிரி மோடை குறிக்கிறதுனால தான் இதை நம்ம மோடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்கிறோம். சரி, இந்த மேங்கிறத நாம் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது எப்படி கேட்கலான்னு பார்த்துருப்போம். மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? ஸோ இதுவுமே இனிமே நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். இதையுமே நாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மைட். இந்த மைட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ மைட் ரைட் ஏ ஸ்டோரி. ஸோ இந்த இடத்துல மைட்டுங்கிறது எதை குறிக்குது? ரைட்டுங்கிறது மெயினாக நடக்கக்கூடிய ஆக்ஷன். மைட் ரைட் அப்படி வரும்போது அவன் அந்த ஸ்டோரியை எழுதியிருக்கக்கூடும், கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு மோடை குறிச்சிருக்குது. ஹீ மைட் ரைட் எ ஸ்டோரி, அவன் ஒரு கதை எழுதியிருக்கக்கூடும். ஸோ இந்த இடத்துல இந்த மோடை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேங்கிறது இனிமேல் எழுதலான்னு சொல்கிறது, மைட்டுங்கிறது எழுதியிருக்கக்கூடும், ஏற்கனவே நடந்துருச்சு. ஸோ இதுவுமே பாஸ்ட் மோடில் தான் வந்திருக்குது. இப்படி தான் இந்த மேயும் மைட்டும் கன்ஃபார்ம் இல்லாத ஒரு ஆக்ஷனை குறிக்கும். மேங்கிறது எப்போவுமே இனிமேல் நடக்கலாம்னு குறிக்கும், மைட்டுங்கிறது நடந்திருக்கக்கூடும்னு குறிக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மஸ்ட். இந்த இடத்துல ஏன் ஷுட்டையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மஸ்ட்டுக்கும் ஷுட்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. பாருங்கள், ஷுட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள், வி ஷுட் ரைட் ஏ ஸ்டோரி, நாம் ஒரு கதை எழுதணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் மஸ்ட்னு வரும்போது வி மஸ்ட் ரைட் ஏ ஸ்டோரி, நாம் ஒரு கதை எழுதியே ஆகணும், கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஸோ இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஷுட்டுங்கிறது எழுதணும், மஸ்ட்டுங்கிறது எழுதியே ஆகணும். ஸோ நடந்தே ஆகணும் அந்த ஆக்ஷன். இது ரெண்டுமே ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷனை குறிக்குது. இதே இதை பாஸ்ட் மோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரைமரி மோடல் ஆக்சிலரிஸாக இருக்கக்கூடிய வில் வுட், ஷால் ஷுட், கேன் குட், மே மைட், மஸ்ட், இது எல்லாத்தையுமே எங்கெங்கே எப்படி எப்படி தெளிவாக யூஸ் பண்ணுங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஷேரை போட்டு விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.